2 வடை ஒரு டீ. நீங்கள் இங்கே பக்கத்தில் எல்லாமே பக்கத்துலேயே எடுக்கிறீங்க? எல்லாமே பக்கத்தில். நீங்கள் இந்த சீசனுக்கு மட்டும்தான் வருவீங்க? இந்த சீசனுக்கு மட்டும்தான். எங்கள் ஊர் ராம்நாடு மரம். அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்களா? இந்த சீசனுக்காக இந்த மரங்கள்லாம் குத்தகைக்கு எடுத்துட்டு 5 மாதம் இருக்கும் போடுறோம் பேர். மரங்கள்லாம் இதெல்லாம் குத்தகைக்கு எடுக்கணுமா? அப்புறம் குத்தகைக்கு எடுக்கணும். ஊருக்காரர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து தான் மரம் கட்டணும். அப்படியா? சும்மாவால ஏற முடியாது. சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே நீங்கள் வீடு மாதிரி. நாங்கள் 4 மாதத்துக்கு இங்கே தானே இருக்கணும். சீசன் வரைக்கும் இங்கே இருக்கணும். அப்புறம் இந்த சீசன் முடிஞ்சோன்னா அப்புறம் ஊருக்கு போய். எத்தனை மணி வரைக்கும் பதனி வைப்பீங்க? 3 மணி வரைக்கும் இருப்போம். காலை பதனி. காலையிலேருந்து 6 மணிலேருந்தா இல்லை? 6 மணிலேருந்து. 6 மணிலேருந்து 3 மணிக்கு இறக்குற பதனியே வந்து 10 மணிக்குள்ள விற்று முடிச்சிருவோம். அப்புறம் 6 மணி 7 மணிக்கு இறக்குற பதனியே 3 மணி வரைக்கும் இருக்கும். சுண்ணாம்பு கூட போடுறதுனால அது 3 மணி வரைக்கும் சளிச்சு போகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த 3 மணிக்கு இறக்குறது 10 மணிக்கெல்லாம் வித்தரணும், இல்லைன்னா சளிச்சு போயிடும். நீங்க ரொம்ப பியூரா பண்றீங்க, நல்லா ஒரிஜினலா பண்றீங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா முறை அதுக்குள்ளேயே வந்து முறை மாதிரி வந்து நீங்க ஒரு டெய்லி எடுக்கிறது அன்னன்னைக்கு வித்தரணும். இல்லைங்க நேரத்தெல்லாம் ஒரு சாயந்தரம் ஒரு இறக்குன பதனி ஒரு 5 லிட்டர் மிஞ்சி போச்சு. அது சேல்ஸ் ஆக முடியல, அப்படியே முறை மாதிரி வந்துருச்சு. அப்புறம் கீழே தான் ஊற்றணும். அப்புறம் அதை ஊற்றினோம்னா வியாபாரம் கட்ட போயிடும். நம்ம வர்றவங்க போகிறவங்களை எதிர்பார்த்து தான் வச்சுருக்கோம். அவங்களுக்கு கொடுத்து ஒரு கடையை நல்லா நினைச்சோன்னா அப்புறம் மறுபடியும் வரமாட்டாங்க. அப்புறம் நம்ம இங்கே இறக்கி வச்சுட்டு மொத்தமாகவே எல்லாம் கொஞ்சோனுக்கு ஆசைப்பட்டோம்னா மொத்தமாகவே பொழப்பு போயிடும். அதுக்காக நேற்று முந்தானத்து ஒரு இடத்துல பிடிச்சேன், உள்ள காரைக்குடிக்குள்ள. இந்த இது இல்லை, தண்ணி மாதிரி இருக்கும். காசு இடம் பிடிக்கிறது தண்ணி மாதிரி அப்படித்தான் விரும்புறாங்க பாதி பேர். அது என்னன்றதே அவங்களுக்கு புரியல. இப்படித்தான் இருக்கும் பதனி. அதுவும் பொம்மரத்தை பதனி, ஆண் மரத்தை பதனி அவங்க விரும்புற மாதிரி தண்ணியா இருக்கும். ஆனா டேஸ்ட் இதே டேஸ்ட் இருக்கும். ஆனா பொம்மரத்தை பதனி இந்த கலர்ல தான் இருக்கும், குளக்குளம்னு தான் இருக்கும். பெண் மரம் ஆண் மரம் 2 இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் எடுப்பீங்க நீங்க? ஆமா, ஆண் மரத்துலயும் எடுப்போம். ஆண் மரம் வந்து வளர்ந்து முடிஞ்சிருச்சு. பெண் மரத்தை இப்ப வந்துட்டு இருக்கு. பூவுல எடுக்கலாமா? எது டேஸ்ட், பெண் மரமா ஆண் மரமா? இது சீக்கிரம் வரும். ஆண் மரம் வந்து சீக்கிரம் வரும், சீக்கிரம் போயிடும். எப்படின்னா ஒரு வாரத்துல பொன் மரம் தான், ஒரு வாரம் 10 நாள் ஆகும் பொன் மரத்துல பதனி எடுக்க. ஆனா ஆண் மரத்துல வந்து 5 நாளைக்குள்ள இறக்கிடலாம் பதனி. சீக்கிரம் 1 மாசம் 10 நாளையிலே விட்டுரும். அது சரி சரி, அது வடிச்சல நிப்பாட்டிடும். இது வந்து அப்படி இல்லை, 3 மாசத்துக்கு கண்டினியூவா வடி. பொம்மரம் மட்டும். ஆனா இறக்கையில கொஞ்சம் லேட்டா இறங்கும். அதுக்கு ஒரு 8 நாள் 10 நாளைக்கு ஜேல பார்ப்பாங்க, அந்த மரத்துல பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துதான் வடிச்சல் கொண்டு வர முடியும். அப்போ வந்து நம்ம தூர்ல இருந்து தலைப்பு வரைக்கும் ஈரச்சத்து இருக்கும். அதை முனிக்கு கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கான வேலை, அதுக்கு கம்பு வச்சிருக்காங்க. அதை நசுக்கி விட்டு அந்த வடிச்சல முனி, அந்த பாலை முனிக்கு கொண்டு வந்து அப்படியே இங்கேருந்து இங்கே இந்த அடியிலேருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த வடிச்சலை இங்கே கொண்டு வந்து இந்த பாலை இப்படி சீவி விட்டு அது வடிதான்னு பார்த்து அப்புறம் தான் முட்டி வைப்பாங்க. அதுக்கு 10 நாள் ஆகும். இப்போ நாங்கள் வந்து 20 நாள் இங்கே இருந்து இந்த மரங்கரெல்லாம் சுத்தம் பண்ணி வேலை பார்த்து பதனி இறங்கிறது 20 நாள் ஆயிடுச்சு. உங்க ராமநாதபுரம் பக்கத்துல இது நிறைய இது வந்து கெட்டாத மரங்க. அது வருஷம் பண்ணிருந்து கெட்டுற மரம் அப்படிங்கல அது லேட்டா வரும் பாலை. இது கெட்டாதனால ஈரச்சத்துல இருக்கிறது லவக்குன்னு வந்துரும்ல. ஒரு பொண்ணே நல்லா பூஸ்டியா இருந்தா அது வந்து
பார்க்கறதுல அழகா இருக்கும். கொஞ்சம் சத்து குறைவா இருக்கிறது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மரம். நல்லா வடிகிற மரம் 10 லிட்டர் கூட வடியும். ஒரு இதுல மரத்துல 10 லிட்டர் ஒரு மரத்துல 10 லிட்டர் 20 லிட்டர் கூட வடியும். சின்ன சின்ன பானையா வைக்கிறாங்க, சுட்ட தானே வடியுது. அதுல அந்த பானை வந்து சின்ன பானைங்கிறீங்க, அது 5 லிட்டர் குறையில்லாம இருக்கும் அந்த முட்டி 5 லிட்டர். அப்ப 4 முட்டியில 5 லிட்டர் இருந்துச்சுன்னா எவ்வளவு வரும்? 20 லிட்டர். ஒரு முங்கு கொலை 10 கொலை விடும் ஒரு மரத்துல. முங்கு கொலை நம்ம வெட்டுறோம்ல 10 கொலை விடுதா, அத்தனை கொலையிலையும் முட்டிய மாட்டினேன் 5 வேணாம், வெறும் 3 லிட்டரை கணக்கு பண்ணுங்க. ஆமா ஆமா 10 பானைக்கு எவ்வளவு வருது? 10 பானை 30 லிட்டர் வருதுதா? அப்படித்தான். ஆனா இத வெளியில நாங்க சொல்லக்கூடாது. சொன்னா பசுமாடு மாதிரிதான். பசுமாடு இவ்வளவு பால் கறக்கணும் ஒரு கண்ணு வச்ச மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அதனால என்ன ஒரு பானைக்கு ஒரு மரத்துக்கு ஒரு முட்டி வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது எவ்வளவு உடஞ்சிட்டு போகுது, அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? உங்களுக்கு தேவை 15 இதைத்தான் நாங்க சொல்லுவோம். வடியுது வடியலைன்னா இதை யார்ட்டையும் நாங்க சொல்ல மாட்டோம். இது தொழில் ரகசியம், சொல்லக்கூடாது. ஆமா, அது அதிசயம்லாம் எங்களுக்கே அது நிகழும். அந்த முட்டி நிறைஞ்சு கீழே கொட்டி கிடக்குற இதெல்லாம் நடக்கும். மரம் ஏற முடியல, வழுக்குது, வடிஞ்சிருச்சு இன்னைக்கு, அப்போ கொஞ்சம் வேகமா இறக்கிடணும் அப்படின்னு இந்த 3 மணிக்கு போறது. அதுவே 3 மணிக்கு போறோம்னா அந்த டயத்துல அந்த 3 மணிக்கு போறதுக்கு முன்னாடி தம்பி டீ இன்னும் வரல.